ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப வெரி லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அசிடைன் எல் கார்னிடைன் டேப்லெட் இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்னிடைன் டெஃபிஷியன்சி அப்படின்றதுக்கு தான் இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அண்டு கோஜெனிட்டிவ் டிஸார்டர் கார்னிடைன் டெஃபிஷியன்சினா என்னன்னா மெட்டபாலிசம் டிஸார்டர். இந்த டேப்லெட்டை நம்ம லிவருக்கும் எடுத்துக்கலாம், நர்வ் பெயின் அதாவது நர்வில் ஏதாவது பெயின்றது அதுக்கும் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். அதை தாண்டி மெயினாக இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மேல் மெனோபாஸ் அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் வெரி லெஸ்ஸாக இருக்கும் இல்லையோ, ஸோ அவங்க இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். அதாவது மேல் மெனோபாஸ் அப்படின்னு என்னென்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்காது வெரி. ஸோ இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் அது எஜெக்ட் ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாக ஆகும். நெக்ஸ்ட் இதனோட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்லீப்பிங் அதாவது நல்ல தூக்கத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ப்ரட் பர்த்திங் அதையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அப்புறம் மசில் ப்ரீத்திங் அதையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் நர்வ் பெயின் அதாவது நர்வ் சிஸ்டம் தான் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மூடை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த எல் கார்னிடைன் என்ன பண்ணணும் மெயினாக நம்மளுடைய பிரெயினை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். இதுதான் இதனுடைய மெயின் ஒர்க். ஸோ இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. நார்மலாக இருக்குது. ஸ்டொமக் பெயின் அண்டு ஜாயிண்ட் பெயின், நாசியா, வாமிட்டிங் இதுதான் நார்மலாக இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்.